கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா, கேட்ரா குழந்தை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ரெட்டினோபதி, மாலைக்கண், இப்படி 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. புற வளர்ந்துருக்கு இல்லை சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தயாரிச்சிருக்க இந்த ஆண்டவர் தைலம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்? இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்போது நம்ம சமீபத்தில் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததே ஒரு நிகழ்ச்சியே சொல்லலாம். எந்த அளவுக்கு இது வேலை செஞ்சுருக்குன்ட்டு. 15 வயசு குழந்தை, பெண் குழந்தை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் உக்காந்துட்டு இருக்கும்போது மணி காலையில் 10 மணி ஆச்சுன்னா ஒரு கண்ணில் இருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் நிற்காம. இது ஒரு 2-3 வருஷமாகவே அந்த போராட்டம் தொடர்ந்து. போகாத இடம் கிடையாது, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, எல்லாம் எடுத்தாச்சு. நம்மள்ட்ட அவங்க பெரியம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு ஐயா, நான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நான் வேறு எதுவுமே கொடுக்கல, இந்த ஒரே ஒரு ட்ராப்ஸ் இந்த ஆண்டவர் தைலத்தை மட்டும் தான் கொடுத்து விட்டேன். தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை விடுங்க, தினமும் கூட விடலை, 3 நாளைக்கு ஒரு முறை விட்டுக்கிட்டு வாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். மொதல் நாளில் விட்டுருக்காங்க ஒரு 50%, மறுநாள்ல இருந்து, அதாவது 20 கண்ணுக்கு விடுறாங்க, மறுநாள்ல இருந்தே ஒரு 50% குறைஞ்சிடுச்சு. 2வது டோஸ் 3 நாள் கழித்து விட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த வித்தின் ஒரு 4-5 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கொண்டு வந்துடுச்சு. இருந்தாலும் நான் என்ன சொல்லிட்டேன்னா, தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு 3 நாள் கேப் விட்டுட்டு வாங்க, டக்குன்னு நிப்பாட்டாதீங்க, சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பாப்பாவுக்கு சுத்தமாக அந்த அறிகுறியே இல்லை. அவங்க ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ வருஷமாக போராடி என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாமல் கடைசியாக இதுன்னா ஒரு 5-6 நாள்லேயே அரெஸ்ட் ஆகிடுது, அதுவும் ஒரு 2 டோஸ்லேயே சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுது. அந்த அளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது. நம்ம முத்துராஜ் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாங்க. ஆமாம். இப்போ இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டவர் தைலம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்க? புற வளர்ந்துருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் அவங்க கூட 3 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து எடுக்கணும். ஆனால் நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக 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 ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தொடர்ந்து சரி ஆனாலும் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம தினந்தோறும் பார்த்தீங்கன்னா தந்தம் சுத்தி பண்ணுறோம், அதாவது பல் வளர்க்குறோம், டெய்லி பல்ல வளர்க்குறோம், உடம்பு தேய்ச்சி குளிக்கிறோம், டெய்லி இதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம், மலை ஜலம் கழிக்கிறோம், குடல் சுத்தி பண்ணுறோம். ஆனால் நேத்திர சுத்தி யாரும் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் 3 நாளைக்கு ஒரு முறையாச்சும் நேத்திர சுத்தி, அதாவது கண்ணில் குற்றம் இருக்கோ இல்லையோ 3 நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி எடுங்க. இதனால ஒன்றும் குற்றம் இல்லை. கண்ணை கிளீன் பண்ணுங்க, பல்ல கிளீன் பண்ணுற மாதிரி கண்ணையும் கிளீன் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு இன்னொரு உபாயம் இதோட சேர்த்து தினமும் நீங்கள், ஏன்னா இந்த ஐடி பீப்புள், சிஸ்டமில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் வந்து டிரைவர்ஸு, வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க, டிவி ரிப்பேர் பண்ணுறவங்கலாம், அதாவது கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இது வாழ்நாள் முழுக்க 3 நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் சேஃப்டி. ஏன்னா வருமுன் காப்போம் தான். நீங்கள் வந்த பிறகு எடுக்கணுங்கிறத விட நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவோம். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், நேத்திரம், கண்ணுக்கு அதிகமாக நீங்கள் சக்தியை விரயம் பண்ணுறதுனால அதை ரீகைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மருந்து போதும். 3 நாளைக்கு ஒரு முறை வாழ்நாள் ஃபுல்லாக கூட எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. டெய்லி பல்லு வளர்க்குறோம்ல, அது மாதிரி தான் இது. அதனால் வருமுன் காப்போம், நல்லா இருக்கோ இல்லையோ 3 நாளைக்கு ஒரு முறை எடுங்க. பிரச்சனை இருக்கிறவங்களும் பிரச்சனையை சரி பண்ணணும், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், நோய் நொடி வராமல் பார்த்துக்கும். நேத்திரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏனே உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, கண்ணில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டவர் தைலம் கண்டிப்பாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள், தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைனா அருகில் இருக்கிற சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு கண் என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராப்ஸ் இல்லை உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்கும்போது படிப்படியாக நிச்சயமாகவே நீங்கள் ரிவர்ஸ் ஆகி ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த வீடியோவை கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்ன ரைவாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.